வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. ஸோ 10th 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் 6/2/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால அதிகபட்சம் வந்து 50,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கூடிய பத்திரிகை செய்தி, அதாவது வந்து ப்ரெஸ் நியூஸ் இது தான். ஸோ அதாவது ஊரக வளர்ச்சி முகமை உதக மண்டலம், அதாவது ஊட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஒரு சில போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மேலாண்மை அலகு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் ஆகட்டும், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் செல். ஸோ இதுலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் முறையில் வந்து தேர்ந்தெடுக்க வந்து இருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாவட்ட திட்ட மேலாண்மை அலகு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு அலுவலர், அதாவது பிளானிங், அதே மாதிரி கன்வர்ஜென்ஸ் அண்ட் மானிட்டரிங். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் பிடெக் அல்லது எம்பிஏ அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து 35,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தகவல் கல்வி மற்றும் தொடர்பு, ஸோ அதாவது இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் செல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா ஐஇசி கன்சல்டன்ட் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் அல்லது மாஸ் மீடியா, இதுக்கு வந்து நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து முதுகலை பட்டம் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மக்கள் தொடர்பு அல்லது தண்ணீர் மற்றும் சுகாதாரம் இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 2 to 3 years வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்க செல்வாக்கு செலுத்துபவர், ஸோ பலதரப்பு கூட்டாளர்களுடன் தொடர்பு கொண்டு பணிபுரியும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது, மீம் வந்து நீங்கள் எடுக்கிறது, அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதாவது வந்து ப்ரெஸ் நியூஸ் வந்து எடுக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், தமிழ் இசை அல்லது கலாச்சாரம் இது பற்றின நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. 25,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ், ஸோ கூடுதல் ஆட்சியர் அல்லது திட்ட அலுவலர், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, உதகமண்டலம் 643001 நீலகிரி மாவட்டம். ஸோ இதுக்கு வந்து 6/2/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான ப்ரெஸ் நியூஸ். இது தான், இதனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.